இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே மீனா பூ எல்லாம் எடுத்துட்டு பார்வதி ஆண்டிய பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அந்த பூவை கொடுக்க உடனே பார்வதி ஆண்டியுமே மீனா கிட்ட பூவை வாங்கிட்டு சரி மீனா கொஞ்ச நேரம் உட்காரு உனக்காக நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த காஃபி எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி ஆண்டி ரோகிணி இப்பெல்லாம் வர வர உன் மேல ரொம்பவே அக்கறையா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிதானே மீனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேச உடனே இதை கேட்டுட்டு மீனாவும் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சந்தேகத்தோட கேட்க உடனே பார்வதி ஆண்டியும் ஏன் உனக்கு தெரியாதா அந்த 2 லட்சம் ரூபாய் காணாம போனதுக்கு அப்புறமா ஜெயா உன்கிட்ட செம்மையா கோவப்பட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலே அதனால ரோகிணி தான் அவளே 2 லட்சம் ரூபாய் அதுவும் அவளோட நகைய அடமான வச்சு உனக்காக அந்த பணத்தை கொடுத்தா தெரியுமா ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன மீனாவும் என்ன சொல்றீங்க அப்பனா திருட்டு போன பணம் திரும்பி கிடைக்கலையா அந்த பணத்தை ரோகிணி தான் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு அப்பனா இந்த விஷயத்த ரோகிணி உங்ககிட்ட சொல்லலையோ நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பாளோன்னு நினைச்சிட்டாமா தெரியாம சொல்லிட்டேமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ரோகிணியுமே இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல இருக்க அக்கறையால என்கிட்ட சொன்னாமா ஆனா நான் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சிட்டு தெரியாம உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சரி உன்கிட்ட சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீயும் யார்கிட்டயும் சொல்லிக்காதம்மா அது மட்டும் இல்லாம எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா உன் மேல நீ கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஜெயா தான் எங்கேயாவது வச்சுட்டு மறந்துருப்பா அப்படி இல்லைன்னா பீரோல இருந்த பணம் வேற எங்க போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியா பேசிட்டு சரிம்மா நீ பாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அங்கிருந்து கிளம்ப உடனே மீனாவும் சரி ஆண்டி நானும் கிளம்புறேன் எனக்கும் இன்னும் 2 3 இடங்கள்ல பூ கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம வெளியே கிளம்பி வரும்போது ரொம்பவே குழப்பத்தோட ரோகிணி எதுக்காக நமக்கு இந்த விஷயத்துல உதவி பண்ணணும் அப்படி அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதே அது மட்டும் இல்லாம எப்பவுமே விஜயாத்தையோட சேர்ந்து இவங்களும் தானே நம்மள மட்டம் தட்டி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க ஏன் இந்த விஷயத்துல மட்டும் இவங்க யாருக்குமே தெரியாம ஏன் நமக்கே தெரியாம நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதுவும் அவங்களோட நகைய அடமான வச்சு நமக்கு இந்த பைசாவை கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோடயே வந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா முத்துவுமே வழியில போயிட்டு இருக்க மீனாவை பார்த்துட்டு என்ன மீனா ஏதோ குழப்பத்தோட போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழியிலேயே தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம மீனா கிட்ட எப்பவும் போலயே ரொம்பவே நல்லபடியாவும் சகஜமாவும் காமெடியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்து மீனா கிட்ட என்ன மீனா ரோட்ல போகும்போது எதையோ ஆழமா யோசிச்சுக்கிட்டே போற மாதிரி தெரியுதே என்னாச்சு அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் இந்த மாதிரி பார்வதி ஆண்டி சொன்ன விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல உடனே இதை கேட்ட உடனேயே முத்து மீனா கரெக்டா நினைச்ச மாதிரியே அவங்களும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோகிணி தேவையில்லாம எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டா அதுவும் உன்னோட விஷயத்துல அவ இந்த மாதிரி ஒரு உதவிய பண்ணியிருக்கானா, கண்டிப்பா இதுல நம்ம யோசிக்க வேண்டியது நெறையவே இருக்கு. ஏன் ஒருவேள அந்த பணத்த அவ தான் பார்வதி ஆண்டியோட வீட்ல இருந்து திருடியிருப்பாளோ? ஒருவேள அவ மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துருக்காளா என்னன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சந்தேகப்பட ஆரம்பிக்க. ஆனா இத கேட்டா மீனாவும், ச்சே ச்சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க எதுக்குங்க பணத்தெல்லாம் திருட போறாங்க. கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேள பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரியே ரோகிணி என் மேல மறைமுகமான அக்கறை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்ட உடனேயே முத்து கண்டிப்பா அப்படி இருக்க 100% வாய்ப்பே கிடையாது. அந்த பார்லர் அம்மா யாரு மேலயும், குறிப்பா உன் மேலயும் இந்த மாதிரியான அக்கறைய செலுத்த வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. அத நான் கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க அங்கிருந்து கிளம்பி போக, அதே மாதிரி வீட்டுக்கு முத்து சொன்ன கோணத்திலேயே ரோகிணிய பத்தி யோசிச்சுக்கிட்டே வந்த மீனாவை பார்த்த ஸ்ருதியும் என்ன மீனா எதையும் யோசிக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க உடனே அப்ப கரெக்டா ரோகிணியுமே அங்க கிராஸ் ஆக உடனே அவங்க கிட்ட மீனா ஒரு நிமிஷம் ரோகிணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்ட ரோகிணியும் என்ன எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு பார்லர்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகாரமா பேச உடனே மீனாவோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வயசோட ஆமா நீங்க எதுக்காக எனக்காக உங்களோட நகையை அடமானம் வச்சு 2 லட்சம் ரூபாய் பணத்தை பார்வதி ஆண்டி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஏன் ஸ்ருதியும் சரி ரோகிணியும் சரி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதி மீனா கிட்ட என்ன மீனா சொல்றீங்க அப்பனா அந்த 2 லட்சம் ரூபாய் திருட்டு போகலன்னு சொன்னாங்களே அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் பணம் திருட்டு போனது உண்மைதான் ஆனா ரோகிணி எதுக்காக அவங்களோட பணத்தை வச்சு இந்த பணம் திருட்டே போகலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சாங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்க உடனே ரோகிணியும் கொஞ்சம் திணறிக்கிட்டே இல்ல ஆன்ட்டி வேற நீங்க தான் பணத்தை திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்கல்ல அதனாலதான் வீட்டுல எதுக்காக தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட பணத்தை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனேயே மீனா நான் தான் பணத்தை திருடவே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ல கண்டிப்பா இந்த உண்மை எப்படினாலும் எல்லாருக்கும் கொஞ்ச நாள்லயாவது தெரிய வந்திருக்கும் ஆனா நீங்க எதுக்காக அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம
பக்கத்துல இருந்த ஸ்ருதியுமே, "ஆமா, மீனா சொல்றது கரெக்ட் தான். மீனா தான் இந்த பணத்த திருடவே இல்லல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்தீங்க? அது மட்டும் இல்லாம, உண்மையாவே அப்பனா பணத்த திருடுனது யாருன்றத இப்ப நம்ம எப்படிதான் கண்டுபிடிப்போம்? பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறது தான் நல்லது. அப்பதான் அவங்க உண்மையான திருடங்க யாருன்றத கண்டுபிடிப்பாங்கன்னு" சொல்றாங்க. உடனே இத கேட்டோட இன்னைக்கு ரோகிணி விழி பிதுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ்லாம் எதுக்கு போகணும்? அதெல்லாம் தேவையில்லல்ல. ஏன்னா இப்பதான் மீனாவுக்கு ₹2,00,000 கிடைச்சிருச்சு. குடும்பத்திலயும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்குல்ல. ஏன் போலீஸ் கிலீஸ்ன்னு போயிட்டு குடும்பத்தோட மானத்த நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே மீனாவும் குடும்ப மானம் இதுல கண்டிப்பா போக போறதில்ல. ஏன்னா இந்த பணத்த நான் திருடலன்றது உண்மைன்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையான திருடங்கள கண்டுபிடிச்சாங்கன்னா, கண்டிப்பா நம்மளோட குடும்பத்தோட பணம் நமக்கே திரும்பி வந்துரும்னு சொல்லிட்டு, "ஸ்ருதி நீங்க சொன்னது தான் கரெக்ட். நம்ம இந்த விஷயத்த பத்தி போலீஸ்ல இப்பவே கம்ப்ளைண்ட் பண்ண போகலான்னு" சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மீனா சொன்னத கேட்ட ரோகிணியும் செம்ம பயத்திலயும், ஷாக்லயும் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியோட முகத்த பார்த்த உடனேயே மீனா, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு வேலைய பார்த்துருக்காங்கன்றத அவங்களோட முகத்த வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஒருவேள முத்து சொன்ன மாதிரியே இவங்க தான் அந்த பணத்த திருடியிருப்பாங்களா? ஆனா அப்படியே திருடுனாலும் எதுக்காக இவங்க அந்த பணத்த திருட போறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க.